கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உங்களை நோக்கி பார்த்து, என்னை நோக்கி பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இன்னைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புறதுனா நீ மீதியானியரை சத்துருவை மேற்கொள்ளுவாய், உன்னை பகைக்கிறவங்களை மேற்கொள்ளுவாய், உன்னை கஷ்டப்படுத்துறவங்களை மேற்கொள்ளுவாய். இன்னைக்கு நல்ல நாளுங்க. எனக்கு காசு இல்லை, பலம் இல்லை, ஒரு ஃபைனான்ஷியல் பலம் இல்லை, அரசியல்வாதி சப்போர்ட் இல்லை, எந்த சப்போர்ட்டும் வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அனுப்புறது கர்த்தர். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அதனால்தான் மார்க் 1:2 சொல்லுவார், இதோ ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். உங்களை முன்னே தான் நம்ம அனுப்ப இருக்கிறார். அவர் வழிகளை திறந்து பாதையை செவ்வாய் பண்ணுவார், அடைக்கப்பட்ட வாசலை திறப்பார். இதுவரை போகிற இடத்துலலாம் தோல்வியை சந்தித்திருப்பீங்க, இன்னைக்கு ஜெயிக்க போகிறீங்க. அதனால தானே சிம்சோன்ட்ட சொன்னார், ஏய் அந்த பெலிஸ்தீனை மேற்கொள்ள ஒன்று அனுப்புகிறேன்ப்பா, ஜெயித்தான் பாருங்க. அதனால தான் தாவீதுகிட்ட சொல்கிறார்ல, உன் கூட வருவேன், உன்னை அனுப்புகிறவர் நான், உங்களை அனுப்புகிறவர் கர்த்தர். நீங்கள் எங்கே போனாலும் ஜெயந்தான். தாவீது தனி மனிதனாய் வந்தான் பாருங்க. லாபான்கிட்ட ஈசாக்கு அனுப்பும்போது அவன் ரொம்ப கஷ்டத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, நான் உன் கூட வருவேன், உன் கூட இருப்பேன், இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். 2 பரிவாரங்களோடு கடந்து வந்தான். இந்த பட்டயத்தை எடுத்துக்கிடுங்க. ஏன்னா உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும். மருத்துவமனைக்கு போவீங்க, நல்ல செய்தியோடு கடந்து வருவீங்க. நீங்கள் நினைக்கிற காரியம் நினைத்தபடி நடக்கும். எந்த காரியத்துக்காக நீங்கள் போகிறீங்களோ அந்த காரியம் இன்றைய தினத்தில் வாய்க்கப்படும். சும்மா ஒன்றும் இல்லை. தாவீது அனுப்புகிற எவ்விடத்திலும் அவன் ஜெயித்து வந்ததால் அவருக்கு பிரியமாயிருந்தான். அதான் சவுல் சொல்கிறான், அவன் அந்த அனுப்புகிற எல்லா இடத்துலையும் தாவீது பிரியமாக இருந்தான். அப்படி நீங்கள் இன்னைக்கு பிரியமானவங்க, உங்களை எல்லாரும் பிரியப்படுவாங்க. நீங்கள் போகிற இடம் ஜெயமாய் மாறும். எங்களெல்லாம் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் ஜெபிக்கிறோம். இருக்கிற இந்த பலத்தோடு செல்லும்படி கிருபை கொடுக்கிற கர்த்தர், இது போதும், நீ மீதியானியரை மேற்கொள்ளுவாய். அப்படி ஆண்டவர் பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டு தேவ வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்கள் திருப்பாதம் அணிந்து கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.